friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம வேப்பிலை இஞ்சி டீ எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். வாரத்தில் இதை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி அப்புறமா எனர்ஜி லெவல்ஸ்லாம் நல்லா பூஸ்டப் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. இன்றைக்கி நான் ஒரு 15 வேப்பிலை போல் எடுத்திருக்கேன். இது தண்ணியில் சேர்த்துடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இந்த தண்ணியில் நல்லா ஃப்ளேவர்ஸ்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். எப்போவுமே இந்த வேப்பிலை டீ வந்து கசப்பாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கசப்பு வேண்டாம்னா இந்த இலைகளை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சில வேப்பிலைகள் ரொம்பவே கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 2-3 இலை மட்டும் ஒரு கப் ஆஃப் டீக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. அகெயின் இது ஒரு நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியோட கலர்லாம் லைட் க்ரீன் கலரில் மாறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுருங்க. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா இந்த டீயை வடிகட்டிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சுவையான வேப்பிலை இஞ்சி டீ சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த வேப்பிலை இஞ்சி டீ ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.